அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாய் எஸ்எம் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் முத்துலட்சுமி செல்வா. இந்த வீடியோவில் தைப்பொங்கலோட ஒன் டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. தைப்பொங்கல் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஸோ இந்த கோலத்தை ஸ்டார்ட் பண்ண டைம் பார்த்தீங்க அப்படின்னா, போகி பொங்கல் அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு கோலத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் டே பொங்கல் அன்னைக்கு விடிய காலம் 3 மணிக்கு இந்த கோலத்தை வந்து முடித்தோம். மொத்தம் 5 கோலம் போட்டிருந்தோம். இந்த 5 கோலமும் நான் மட்டுமே தான் போட்டிருந்தேன். கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக கோலம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கே 3:30 ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம் வந்து 4:30க்கெலாம் பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கோயிலில் வந்துட்டு 5:30க்கு கோயிலில் பூஜை பண்ணுவாங்க. ஸோ 4:30க்கு பொங்கல் வச்சுட்டு கோயிலுக்கு 5 மணிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். கோலம் போட்டு முடித்த உடனேயே பொங்கல் விடுறதுக்கு தேவையானதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சாமிக்கு படப்பு போடுற இடத்துல கொஞ்சமாக செம்மண் போட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு குத்து விளக்கு எல்லாமே வச்சுட்டோம். அப்புறம் காய்கறி, கரும்பு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தோம். பொங்கல் விடுறதுக்கு பனை ஓலையும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். பொங்கல் அன்னைக்கே காலையிலே வந்துட்டு உப்பு வந்து வாங்கி வைப்பாங்க. ஸோ அதனால் உப்புக்காரங்களும் வந்திருந்தாங்க. உப்பும் வாங்கி வீட்டில் வாங்கி வச்சுட்டோம். உப்பு வாங்கின உடனேயே சாமிக்கு படப்பு போட்டு சாமிக்கு தேவையானது எல்லாத்தையுமே அதில் வச்சுட்டோம். காய்கறிகள் வைப்பாங்க. அதுக்கப்புறம் சிறுகிழங்கு, வாழைப்பழம், தேங்காய், அப்புறம் பூசணிக்காய், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பொருள், அதாவது சூரிய பொங்கலுக்கான நம்ம படப்புக்கு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம வந்து வச்சு உப்பு வாங்கியிருந்தாலும் அதையும் பக்கத்தில் வச்சுட்டு மஞ்சள் கொத்து எல்லாமே வச்சுட்டோம். அப்புறம் பொங்கல் விடுறதுக்காக அடுப்பும் ரெடி பண்ணி வச்சு அதில் பானை வச்சு பொங்கல் விடுறதுக்கும் ரெடி பண்ணிட்டோம். பொங்கல் விடுறதுக்கு பார்த்திங்கன்னா 10 to 11 தான் வந்துட்டு நல்ல நேரம் போட்டிருந்தாங்க. பட் வந்து எப்போவுமே 4 to 6 வந்துட்டு பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறனால ஸோ அந்த டயத்தில் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு 4:15க்கு வந்துட்டு அடுப்பு வந்து பற்ற வச்சிட்டோம். பொங்கல் அன்னைக்கு நைட்டு தூங்கவே இல்லை. ஸோ அந்த டயர்டே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம நைட்டு கோலம்லாம் போட ஸ்டார்ட் பண்ணி திருப்பி அதை முடித்து அதுக்கப்புறம் உடனே குளிச்சுட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடியாகி அப்புறம் கோயிலுக்கு போனோம் அப்படிங்கிறனால ஸோ தூங்குறதுக்கு டைம் இல்லை. பொங்கல் அன்னைக்கு நல்ல நேரம் பார்த்திங்கன்னா அந்த 10 to 11, அதுக்கப்புறம் அதை விட்டால் 1:30 to 2 அந்த டைம் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த டைமிங்கில் விட்டுட்டு நம்ம ஏன்னா பிள்ளையார் இருந்துச்சு தெருவில். ஸோ அந்த பிள்ளையாருக்கும் நம்ம சாமிக்கு ஃபஸ்ட்டு விளக்கேற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ வீட்லேயும் பொங்கல் விட்டு அதில் சக்கரை பொங்கல் பண்ணிவிட்டு சாமிக்கும் வச்சு நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம். ஒரு வழியாக நல்லபடியாக பொங்கலும் நல்லபடியாக பொங்கிடுச்சு. பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கியாச்சு. என்னோடய பையனும் அந்த டைமிங்கில் முழிச்சிட்டான். ஒரு வழியாக முழிக்க வச்சு புது ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொன்னோடனே ஆர்வமாக எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு கிளம்பி வந்து உட்காந்து பொங்கல் பானைக்கு அவனும் சேர்ந்து உட்காந்து தீ போட்டுட்டு இருந்தான். வெண்பொங்கல் வந்துட்டு வெளியே அடுப்பு வச்சு வச்சுருந்தாங்க. சக்கரை பொங்கல் வந்துட்டு கேஸ் அடுப்புலேயே வச்சுட்டோம். ஸோ ரெண்டுமே டக்குன்னு செய்யணும் அப்படிங்கிறக்காக சக்கரை பொங்கலையும் செஞ்சுட்டு தெருவில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கும் வச்சு நாங்கள் சாமிக்கு வச்சு படை போட்டு சாமி கும்பிட்டுட்டோம். அங்கேயும் பிள்ளையார் கோயில்லையும் பூஜை வச்சுட்டு வீட்டுக்கும் வந்து படப்பெலாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டோம்.
வீட்டில் சாமி கும்பிட்டதுமே அப்புறம் ஊர் கோயில்லையுமே வந்துட்டு பூஜை வச்சுட்டாங்க. ஸோ அங்கேயும் போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு ஸோ சாமி கோயிலில் பிரசாதம்லாம் வாங்கி கரும்பு எல்லாமே கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் படப்பு வச்சுருந்தா காய்கறி எல்லாத்தையும் வச்சு தான் அன்றைக்கி வந்து குழம்பு எல்லாமே வைப்பாங்க, கூட்டு எல்லாம் வச்சு செய்வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். எங்களோட குலதெய்வ கோயில் வந்து ஒரு 40 கிலோமீட்டரில் உண்டு. ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். எங்களோட குலதெய்வ கோயில் வந்து ஒரு தோட்டத்துக்குள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த காத்தாடி எல்லாமே அதிகமாக இருக்கும். கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு வந்ததும் எங்களை மாதிரி அங்கேயும் வந்து பொங்கல் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பொங்கல் வச்சோம். ஆனால் நாங்கள் பொங்கல் வச்ச நேரம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த நல்ல நேரத்தில் நாங்கள் பொங்கல் வச்சோம். அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் மட்டும் தான் இருக்கோம் பார்த்தா அப்போது கரெக்டாக எங்கள் சித்தப்பா வீட்லேயும் வந்திருந்தாங்க. ஸோ அப்புறம் சேர்ந்து ஒரே பொங்கலாக நாங்கள் வச்சுட்டோம். வச்சு படப்பை எல்லாமே ஒரே படப்பாக போட்டு சாமி பூஜை வச்சு நல்லாவே திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஆமாம், ஏன்னா டீசல் முள்ளு வேலை செய்யாது, முள்ளு வேலை செய்யாது. ஆமாம், ஏன்னா தப்பாக காமிக்க சாமியை நல்லா விழுந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சக்கரை பொங்கலையும் அங்கே எல்லாருமே வச்சு சாப்பிட்டு எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பி வந்துட்டோம். ஸோ வர்ற வழியில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் சொடலமோடனை மட்டும் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வரல. ஸோ வர்ற வழியில் பார்த்தா முருகரும் எங்களுக்கு காட்சி கொடுத்துருந்தாரு. அவ்வளோதாங்க, பொங்கல் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாயிருச்சு. ஸோ வீட்டுக்கு போய் தூங்க தான் செஞ்சோம். ஏன்னா தூங்கவே இல்லை அப்படிங்கிறனால ரொம்ப தூக்க கதக்கமாயிருச்சு. ஸோ வீட்டுக்கு போன உடனே தூங்கிட்டோம். ஓகே, இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.